சென்னை கோயம்பேட்டில் பழுதான அரசு பேருந்தால் விபத்து ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு அருகே சாலையில் யூ டர்ன் செய்யும் போது அரசு பேருந்து பழுதடைந்து நின்றது. அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது வேலூரிலிருந்து கோயம்பேடு வந்தடைந்த மற்றொரு ஏசி பேருந்தும் திரும்பும் போது திடீரென நின்றது. அப்போது பின்னால் வந்த சொகுசு வாடகை கார் லேசாக இடித்து நின்றதாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்தினுள் புகுந்து அரசு பேருந்து ஓட்டுநரை அவர் இருக்கையில் வைத்து சரமாரியாக கொலைவெறியுடன் தாக்கியுள்ளார். இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கார் ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்து வருகின்றனர்.